WDJDAR. பக்கத்தில் கேளுங்க. What did Jesus do after resurrection? What did Jesus do after resurrection? கேளுங்க, பக்கத்தில் கேளுங்க. The topic for today is He is risen. Amen. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, He is risen. கர்த்தர் என் தேவன் உயிரோடு இருக்கிறார். Amen. விசுவாசத்தோடு சொல்லுவோம், என் தேவன் உயிரோடு இருக்கிறார். My God is alive. He is risen. Amen. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா the moment we see how much of joy do we have, எவ்வளவு ஒரு சந்தோஷம். Everything else can be on the wait, but this resurrection is like a new birth. Amen. New birth into the eternal life that we all will be. முக்கியமாக நிறைய கேள்விகள் இருக்கும், நம்ம மரித்ததுக்கு பிற்பாடாக எப்படி இருக்கும். So those things God gave very clear instructions. ஆண்டவராகிய இயேசு தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காரு. What did he do? He was there for around 40 days after resurrection. Appo my first point is Jesus was fully alive. Can you all say fully alive? Appo சிலர் யோசிப்பாங்க, ஓ இயேசுவானவர் வந்து ஆவி மாதிரி அப்படி சுத்திட்டு இருந்தாரா? Now the Bible very clearly says in Luke chapter 24:39, he was with bones and with flesh. Amen. So let us demystify this thinking that Jesus was moving as a ghost. Appo this is something that we all, நம்ம எல்லாருக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவாக இருக்கணும். We are revived in a body form, but at the same time in a purest form. Amen. அதுக்கு பிற்பாடா பார்க்கிற வேளையில His sustaining presence, அவருடைய பிரசன்னம் நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. Through our personal encounters with risen Christ. யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனத்துல, it's in John chapter 14 verse 18, it says, I will not leave you as orphans. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரு, அதுக்கு பிற்பாடாக என்ன நடந்துச்சு? He said, I will not leave you as orphans. பக்கத்துல சொல்லுங்க, God did not leave you as orphans. அவர் உங்களை அநாதையாக விடுவதில்லை. Amen. ஒரு பாட்டு, அநாதையாக. Amen. So we have to be very clear. அப்ப இன்றைக்கும் நம்ம அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த முழுமையான வல்லமை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And next thing, அந்த இடத்துல பார்க்கிறோம், லூக்கா 24வது அதிகாரத்தை மையமாக வைத்து பேசுகிறேன். When we look into the book of Luke, we see that this is what it is. He is not here. அவர் இங்கே இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். Can somebody read it in Tamil if possible? அவர் இங்கே இல்லை, அவர் என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அடுத்த கேள்வி, நீங்க மரித்தோர் இடத்தில் இருக்கிறவர்களை ஏன் தேடுகிறீர்கள்? Why do you seek Jesus among the dead? இப்போ இதுல பார்க்கிற வேளையில லூக்கா 24வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய இரண்டாம் பிறப்பு என்று சொல்லலாம், or the resurrection was announced by the angels. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அனௌன்ஸ் பண்ணது angels. Amen. Number one, there is a supernatural encounter that people had. அங்க வந்தவங்க அந்த இடத்துல ஒரு supernatural encounter வந்தாங்க. Now we might have heard this message again and again. So I am not going to repeat that message. எல்லாருக்கும் தெரியும் இந்த மெசேஜ். The message for us is, where are we searching ourselves with Christ? அப்ப அதுக்கு மையமாக எடுத்துக்கொண்ட பகுதி Colossians chapter 2 verse 13 and 14. When you were dead in your sins and in the uncircumcision of your flesh, God made you alive with Christ. வாசிக்கலாம் தமிழ்ல. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. Just the slide is enough. Don't change it. Thanks. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. Continue that next. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு
வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிற நாள் என்னன்னு சொன்னா வெற்றி சிறந்த நாள். நம்மளுடைய துரைத்தனங்கள், all the things that are holding us back. அப்ப இன்றைக்கு நம்ம ஆண்டவர் எதற்கென்று அழைக்கிறார்னு சொன்னா into a life victorious, living your life victoriously. பக்கத்துல சொல்லுங்க, live your life victorious. உங்களுடைய வாழ்க்கையை ஜெயத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். ஆமென். கொலோசியர் 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அந்த இடத்துல when you were dead in your sins, நம்ம பாவத்திலே அழிந்து கொண்டிருந்த வேளையில God looked at us and said, live, become alive with Christ. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு தான் நம்ம அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்ம ருசிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அது எப்படியாக நம்ம செய்வது? அடுத்த வசனம் வாசிக்கிற வேளையில ரோமன்ஸ் 8வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, if the spirit in him who raised Jesus from the dead dwells in you, he who raised Jesus Christ from the dead will also give you life to your mortal bodies through his spirit who dwells in you. தமிழ்ல வாசிக்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில ருசிக்க வேண்டும். If we have to experience the love of God, the resurrection power in our life, there are certain things that we need to do. There are certain ways that we need to see and understand. According to Romans chapter 8:1, என்ன செய்யணும்னு சொன்னா, we need to understand that the Spirit of God is with us. அவர் நம்மளை அனாதையாக விடவில்லை என்று முதல்ல பார்த்தோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், the Spirit of God raised Jesus from the dead, and he is able to also raise us from the death. Either can be spiritual death, physical death, emotional death. எந்த விதமான ஒரு மரணத்துக்கு ஏதுவாக நீங்க இருந்தாலும் இன்றைக்கு நீங்க உயிர்த்தெழ போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அப்போ உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடாக நம்ம என்ன செய்யணும்? Are you all alive today? Physically? எத்தனை பேர் உயிரோட இருக்கிறீங்க? எல்லாரும் இருக்கும். How many of you are spiritually alive? யோசிக்கிறோம். அப்படின்னா என்ன பாஸ்டர்? We are all spiritually alive. How many of us have experienced the power of Holy Spirit in our life? எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆவியானுடைய வல்லமையை நாம ருசித்து கொண்டிருக்கிறோம்? Amen. That is why we are called a spirit-filled church. அப்போ ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ளாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. When we call, he will answer. When we know that there is a challenge, நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ளாக மர்மரிங்குள்ளாக போய் கொண்டிருக்கிற வேளையிலும் அவர் அதை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் அதை அறிந்து கொள்கிறவராக இருக்கிறார். He is somebody who keeps understanding. நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் அவர் அறிந்து கொண்டே இருக்கிறார். அப்போ Jesus after resurrection, இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடாக he said, நீங்க யாரு, நான் யாரு எனக்கு தெரியாதுப்பா, நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, I am off, now you are there. No, he said, I will not leave you as orphans. அது உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு அல்ல, he already prepared the people. Amen. So முதலாவது he said, I will not leave you as orphans. அதுக்கு பிற்பாடாக உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடாக he spent time with the people. 24வது அதிகாரத்தை மையமாக வைத்து தான் நான் இந்த வசனங்களை சொல்லுகிறேன். You can go and read it later. And then in John, யோவான் 21வது அதிகாரத்தை வாசிக்கலாம். 21வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற வேளை John chapter 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவைகளிலும் மேலாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டுக்கிறார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். நம்மளும் சொல்லலாம், ஆம் ஆண்டவரே, சொல்லுங்க, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன்.
ஆமென். சந்தோஷமா சொன்னீங்களா, சமாதானத்தோட சொன்னீங்களா, இல்லை ஏதோ பாஸ்டர் சொல்றான்னு சொன்னீங்களோ ஏதோ தெரியாது. பட் இட் இஸ் ரெக்கார்டட். வீடியோவில் இல்லை, ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். உங்களை நேசிக்கிறார் ஆண்டவர். யூ ஆர் ஆல்சோ லவ்விங் இட். அப்போ பேதுரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் இதுக்கு முன்பதாக அவனோடு கூட பேசுகிற வேளையில் when he says, இதுக்கு முன்பதாக அவர் மரிப்பதற்கு முன்பாக இதை கேட்ட வேளையில், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி கேட்குறீங்கன்னு கேட்ட பேதுரு, மறுதளிச்ச பேதுரு, ஆண்டவர் மறுபடியும் அதே கேள்வியை தான் கேட்கிறார். Do you love me, Peter? Do you love me, Peter? ஆமா ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன். ஒரு காரியம், ஆண்டவர் உங்களுக்கு மேல அவருக்கு பாசம் வந்துச்சுன்னா அவர் விட மாட்டார். If he loves you, he will not let you. Number one, he will not let you as orphans. ரெண்டாவது, அவர் உங்களை எந்த விதமான காரியத்திலேருந்தும் விட்டு விட மாட்டார். He will bring you back no matter what. Amen. பேதுரு விட்டாரா? எப்பா நீ மீன் பிடிக்காது. முன்பு பார்த்தீங்கன்னா பேதுரு என்ன செஞ்சுட்டாரு? மறுதளிச்சுட்டேன், இனி முடியாது என்னால், I am going back to my own business. அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? He brings them back. He has a fellowship with them. Breakfast சாப்பிட்றாரு அவங்களோட கூட சேர்ந்து. Amen. That is why we had to see Jesus was not ghost after that. He was fully blood and fully in flesh and body. அப்போ அதுக்கு பிற்பாடாக this is the third time Jesus showed himself to the disciples என்று அதில் போடப்பட்டிருக்கு. Jesus said, come, வாங்க, என்ன செய்யலாம்? வாங்க சாப்பிடலாம். So God always loves to have communion like us, either eating biryani or either going to some house and sitting and having conversations. It's just good. Not just over the breakfast or food, but also with the spiritual food. Amen. So இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த இடத்துல God always says this. ஆண்டவர் எப்பவுமே come and see, come and learn. என் கூட வந்து learn பண்ணுங்க, என் கூட வந்து இளைப்பாருங்க, come and I will give you the rest என்று சொல்லி God always invites. Today is also an invitation. இன்னைக்கும் உங்களுக்கு என்று ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எதுக்குன்னு சொன்னா, come and be with me. நம்பர் ஒன்றாவது, come and be with me. Amen. பக்கத்துல சொல்லுங்க, God wants to come and be with you. ஆண்டவர் உங்களோடு கூட இன்றைக்கு இருக்க விரும்புகிறார். He wants to sit with you and have breakfast with you. He wants to sit with you and have coffee with you. இந்த மெசேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் வைஃப், வார்னிங் ஃபார் யூ, யாராவது தனியா உட்கார்ந்து டேபிள்ல பேசிட்டு இருக்காங்கன்னா don't think there is something wrong with them. நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் எங்கேயோ இருக்கார், ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். So you have to converse, அவரோடு கூட பேசணும். ஒரு காஃபி எடுத்து வைங்க, பேசுங்க. சாப்பிடும்போது பிரேக்ஃபாஸ்ட்ல மொபைலை வைக்காதீங்க. அதுக்கு மேலே ஆண்டவர் நினைத்து, ஆண்டவரே நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. That's why we always say Thanksgiving. எப்போ வேணாலும் ஜெபிக்கலாம், எப்போ வேணாலும் பேசலாம். Because we are always willing and wanting to communicate. அதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்கணும். Amen. காஃபி தனியா குடிக்கிறீங்களா? No more, you are no more alone. பக்கத்துல சொல்லுங்க, you are no longer alone. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். Amen. The world is alone. எத்தனை பேர் கேட்டிருக்கோம், நான் தனியா இருந்தனால எனக்கு போர் அடிச்சிச்சு. A believer cannot say that. நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா இன்னைக்கு கூட அதை மறந்துருங்க. இன்னைக்குலேருந்து உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பது விசுவாசிங்க. Trust that God is with you. Hallelujah. பக்கத்துல உங்களை ஷேக் ஹேண்ட் சொல்லுங்க, இல்லாட்டி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். God is with you. Amen. So these examples, இன்றைக்கு பேசுகிற காரியங்கள்லாம், it is after the resurrection and even today it is available and applicable. அப்ப பேதுரு இடத்துல அங்க என்ன சொல்லுகிறார்னா, he gives them, அந்த அதிகாரத்தில் வாசிக்கும்போது 12 to 14 வரைக்கும் வாசிக்கும்போது it talks about the communion. அதுக்கு பிற்பாடாக he asked this question. Jesus then took the bread, gave it to them, fish கொடுக்கிறாரு, and then he says, எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு then he asked, Peter, do you love me?
அதுக்கு பேதுருவுடைய ரிப்ளை என்ன? எஸ் லார்ட், யூ நோ. ஆண்டவரே உங்களுக்கு தெரியும். ஏன் ஆண்டவரே என்ன திருப்பி 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 கேட்டு கொலை பண்ணுவீங்க? That's what we say, right? வாசிங்க சிஸ்டர் தமிழ்ல 15 and 16. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி. So every time there is a breakfast, there is a breaking of news also. Amen. So take this as a home policy or the family policy. எப்பெல்லாம் பிரேக் நியூஸ் பண்ணுமோ வெளியே கூட்டு போங்க, இல்லாட்டி உட்கார்ந்து சாப்பிடாதீங்க. Then break the news. In our fast, இன்னைக்குள்ள ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல how many of us are really having a family breakfast? Maybe daily பண்ணாம இருக்கலாம், but at least ஒரு வாரத்துல ஒரு நாள் take time to have a family breakfast. Take time to have a family dinner. Daily முடியாம இருக்கலாம் because of your challenging timelines. ஆனா ஒரு நாள் ஆகிலும் family dinner and family breakfast. Amen. Sunday morning is a good time if you are having not fasting, is for family breakfast. Thursday night or Wednesday night could be a good time. அந்த மாதிரி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிருங்க. அன்னைக்கு வேற எந்த அப்பாயின்மெண்ட் வைக்காதீங்க. Amen. Hallelujah. So that will give the bonding. இல்லைன்னு சொன்னா நம்ம ஒரு 10 நாள் இன்னைக்கு ஈஸ்டர் ஆயிடுச்சு, சரி அட்லீஸ்ட் ஈஸ்டருக்காக குடும்பமா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். We are called to commune. அப்ப இந்த இடத்துல எங்கெல்லாம் பேதுருவோட ஆண்டவர் எந்த இடத்துல எல்லாம் கம்யூனியன் ஆர் சேர்ந்து சாப்பிடுறாரு, that's what we come into the body of Christ as communion. எங்கெல்லாம் சேர்ந்து சாப்பிடுறாரோ அந்த இடத்துல எல்லாம் he reveals himself more. Amen. நம்ம குடும்பத்திலே நம்ம இருந்து சாப்பிடும்போது we can reveal ourselves. Okay, let's continue. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே, அதை ஏன் கேட்கிறீங்க ஆண்டவரே என்று கேட்கிறார். Then see the response of Jesus Christ. அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. He says, this is what it is. Take care of my sheep. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, take care of God's sheep. யாரை அப்ப டேக் கேர் பண்ணணும்? நம்ம ஆண்டவர் ஒரு தோட்டம் வைத்திருக்கிறாரு, அங்க வந்து நிறைய ஆடுகள் இருக்கு. The person sitting next to you is the sheep and you are the shepherd. என் ஆடுகளை நீ பார்த்துக்கொள். Because God, ஆண்டவருக்கு இன்றைக்கும் அவரை நம்பி வருவர்களை பார்த்துக்கொள்வதற்கு he need people. That is where we, அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம ஒருத்தரையும் தேர்ந்தெடுத்துக்கிறார். Can you all say, take care of my sheep? ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அழைப்பு, பேதுருக்கு கொடுத்த அந்த அழைப்பு இன்றைக்கும் நமக்கு இருக்கிறது. So what did God do here by saying this? அவர் மரிப்பதற்கு முன்பதாக இதை கேட்டாரு, அவருக்கு பொறுப்பு கொடுத்தாரு. Then he said, இல்ல ஆண்டவரே, நான் இதெல்லாம் செய்வேன். ஆனா he couldn't stand. The moment Jesus resurrectionக்கு முன்பதாகவே maybe he thought எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு, everything looked nice, but suddenly everything is out and over. எந்த விதமான சேலஞ்சில் இன்னைக்கு நீங்க போய் கொண்டிருக்கீங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. Amen. When you go through the valleys, நமக்கு சங்கீதம் 23வது அதிகாரம் 4வது வசனம் தெரியும். When the valley seems to be dark with shadows, his promises will stand firm. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறதாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறது மட்டும் இல்லை. He says, even எபிரேயர்ல சொல்லுகிறதை பார்க்கிறோம். Hebrews chapter 13 verse, I will never leave you nor forsake you. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப இதை எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய பிரசன்னம், it is always there with us. அப்ப ஈஸ்டரோட ஆண்டவருடைய பிரசன்னம் முடிஞ்சிச்சு, அடுத்த ஈஸ்டருக்கு வந்து பார்த்துக்கலாம். We have to continue doing the work of God.
continuing seeking God. தொடர்ந்து ஆண்டவரை பார்த்து கொண்டே இருக்கணும், ஆண்டவரை தரிசித்து கொண்டே இருக்கணும், ஆண்டவருடைய வேலைகளை செய்து கொண்டே இருக்கணும். கலேஷியன்ஸ் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிற வேளையில it says carry one another's burden. தமிழ்ல வாசிக்கலாம். Galatians chapter 6 verse 2. So ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிற வேளையில there are some responsibilities, நமக்கு சில பொறுப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார். எந்த விதமாக என்று பார்க்கிற வேளையில சிலரை நாம சந்திக்கணும், சிலரை நாம பராமரிக்கணும், சிலரை நாம பாதுகாக்கணும், சிலரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். to take care of them, to nurture them, to grow them. வாசிக்கலாம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, உங்க பாரத்தை நான் சுமக்க ரெடி. சவுண்ட் வரல. I am ready to carry your burden. தைரியமா சொல்லுங்க, தைரியம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யோசிக்கிறீங்க பேசுறதுக்கு, ஏதோ சொல்லி மாட்டிக்கணும். அப்புறம் சொல்லுவாங்க, சர்ச்சில் தானே நீங்க இருந்து சொன்னீங்க, இப்ப இதை செய்யுங்க. I will carry your burden. Amen. எந்த burden-ஆக இருந்தாலும் சரி, நம்ம அதை எடுத்து செய்வதற்கு துணிகிறவர்களாக இருக்க வேண்டும். Sometimes it might cost us too much of our time. For example, a family going through a challenging time. அவங்க கிட்ட இருந்து வேற ஒன்றும் தேவையில்லை, நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க தேவையில்லை. Just have to sit with them and listen them out. எவ்வளவு நேரம் ஆகும் அதுக்கு? You can clock your time. Okay, 30 minutes எல்லாம் பேசி முடிச்சுங்க பிரதர். 30 minutesல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று பிரதர் சொல்லி ஃபர்ஸ்ட் காஃபி முடியும், செகண்ட் காஃபி முடியும். ஷாப் ஓனர் will come and say க்ளோஸ் பண்ணுறோம், லாஸ்ட் ஆர்டர். முடியாது. அடுத்த கடைக்கு போய் அடுத்த கடையில் உட்காரும். How many of you experience this? ஒருத்தங்களை பலப்படுத்தணும், ஒருத்தங்களை தைரியப்படுத்தணும், ஒருத்தங்களை இது பண்ணணும்னு சொன்னா we just open the scripture, brother, let's read through இது okay, everything okay, amen, hallelujah. That's the very surface level. But you really want to encourage somebody, ஒருத்தரை தைரியப்படுத்தணும், பலப்படுத்தணும், இன்னும் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் அவங்க இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொன்னா you need to spend that time with them. Amen, hallelujah. அப்போ பேதுரு கிட்ட ஆண்டவர் கேட்கிறார் சொன்னா, உன்னுடைய ஜீவிதத்தை, உன்னுடைய வாழ்க்கையை நீ மற்றவங்களுக்கு என்று அர்ப்பணிக்க தயாரா? sheeps பார்க்கணும்னு சொன்னா the shepherd has to just do only that. வேற எதுவும் செய்ய முடியாது. Unless God anoints you like David and takes you into a palace. That's a different story. அப்போ இன்றைக்கு let us commit to take care of one another. Amen. நீங்க தைரியமா இதை செய்யலாம். I'll quote an example of what happened. It's a continuation of my last testimony on Friday. Good Friday சொன்னேன், I went back to India, job change பண்றதுக்காக போனேன். அதுக்கு இடையில there's another testimony, God fixed it. Amen. God is a good fixer. So I said first நாள் போய் I met with the manager. போயிட்டு சொன்னேன், he said 10 lakhs and the HR said no chance. உங்க மேனேஜர் என்ன சொல்றாரோ அதுதான். So you know how the corporates work. Then I came and prayed. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒருத்தருடைய நேமை எனக்கு மைண்டில் ஞாபகப்படுத்தினார். His name is a senior of mine, என்னுடைய காலேஜ் சீனியர். இஸ் ஆல்சோ இன்டு மினிஸ்ட்ரியில் இருக்க டியூக் ஜே கோஃபோர்த் என்கிறவருடைய அவருக்கு நேமை கொடுத்தாரு. இந்தியாவில் அநேகர் இருக்காங்க, ஆனால் அவருடைய நேம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அப்போ ஐ டிட் நாட் திங்க், 2-3 வாட்டி யோசிக்கல, நேராக அவருக்கு கால் பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட்டாக கால் இன் பேசுகிற வேலையில் he said I am traveling from Hyderabad to Delhi. Tomorrow morning I will be in Delhi. நானும் டெல்லியில் தான் இருக்கேன். Okay, and then he says okay, let's meet up for breakfast. Amen. பேதுரு கதை தான் வருது, பார்த்துக்கோங்க. So we met for breakfast and யாராவது நமக்கு பேசணும் when we are going through challenging time.
ஸோ ஐ ஸ்போக் டு ஹிம். ஐ செட் திஸ் இஸ் அ சேலஞ்ச். இது மாதிரி தான் என் பிரச்சனைக்குள்ளாக போய்கொண்டு இருக்கிறேன். He prayed and then ஜெபம் முடிக்கிற வேளையில் ஆண்டவர் எனக்குள்ளாக இன்னொரு காரியத்தை உணர்த்தினார். ஒரு காரியத்துக்கு கமிட் பண்ணுவதற்கு சொன்னார். என்னன்னு சொன்னா, கமிட்டிங் டு பப்ளிஷ் his book. ஓகே, புக் பப்ளிஷிங் இந்த இயர் 2012. இப்போல்லாம் எவ்வளோன்னு தெரியல, ஐ டோன்ட் நோ, எனக்கு எவ்வளோ ஆகும்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உணர்த்தினார், நான் கமிட் பண்ணேன். Then I came here to the office. The doors were opened. And he said, உங்களுடைய papers ready, take it. Amen. உங்களுடைய வாழ்க்கையிலும் I want to urge you to commit certain things today. ஏதோ ஒரு இடத்துல ஒரு காரியத்துக்கு வேண்டி கமிட் பண்ணுங்க, ஆண்டவருடைய காரியத்தில். To take care of somebody's burden, to take care of somebody's pain, to take care of somebody. இன்னொருத்தவங்களுடைய பிரச்சனைகளை உட்கார்ந்து கேட்பதற்கு, இன்னொருத்தவங்களை ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல டெவலப் பண்ணுவதற்கு. மினிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்து கால் வச்சுட்டோம்னா, there are so many things we will never have time for it. Amen. அப்போ இன்னொருத்தவங்களுடைய பேர்டனை நம்ம எடுக்கிற வேளையில ஐ எம் ஷுர், நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நமக்கு அதனுடைய வழிகளை திறப்பார். Amen. அது கமிட் பண்ணும்போது எனக்கு தெரியாது how much is going to cost, எவ்வளவு காஸ்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. But God did it. Amen. Hallelujah. அதே போல தான் when பஞ்சாப்லேருந்து 30 பேர் வந்தாங்க, they came to Singapore. And then இந்த சிங்கப்பூர் தேசத்தில் அவங்கள என்டர்டெயின் பண்ணுவதற்கோ அவங்கள பார்க்குறதுக்கோ யாருமே இல்லை. Because there's always a pastors from India are not really encouraged or entertained. I don't know what the reason is. That's a different story. அப்போ அவங்க வரதுன்னு நாங்கள் சொன்னோம், ஓகே we will give ஒரு நல்ல ஒரு மீல் கொடுக்குறோம். And then you can share உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன, சேலஞ்சஸ் என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல தான் நம்ம ஒரு 40 பீப்புளை வந்து ஷேர் பண்ண சொன்னோம். they shared about their challenges. என்னென்ன சேலஞ்சஸ், இட் வாஸ் ரியலி ஹார்ட் பிரேக்கிங், நம்பர் 1. ரெண்டாவது, அந்த நேரத்தில் God said to commit for a few building the church, சபைகளை கட்டுவதற்கென்று ஒப்பு கொடுத்தோம். பட் யூ வுடன்ட் பிலீவ், இன்றைக்கு பஞ்சாபில் நம்ம சபை மூலமாக 3 சபைகள் கட்டப்பட்டு வருகிறது. Amen. one of the churches is getting ready, lintel level முடிஞ்சிச்சு. Within 1 year God can change things. அப்போ நீங்க கமிட் பண்றது எதுக்குன்னு சொன்னா, வேற யாரோடைய தேவைகளுக்கு அவங்க ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. ஆண்டவரே எனக்கு யாரையாவது அனுப்புங்க, நான் ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு சம்படி, ஐ வாண்ட் கிளாரிட்டி, எனக்கு இதுல கிளாரிட்டி கொடுங்கன்னு சொல்கிற வேளையில நீங்க அவைலபிளா இருக்கிறீங்கன்னா God will match you there. அவங்க எங்களுக்கு சொல்லும்போது நான் இதான் சொன்னேன், நீங்க ஜெபிங்க, ஆண்டவர் கிரியை செய்வார். ஸோ கர்த்தர் எவ்விதமாக ஒர்க் பண்றான்னு சொல்லி we can never understand, but how we can do is to commit ourselves. Understanding this, பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, நான் உங்களுடைய சுமைகளை சுமக்குகிறேன். I will carry your burdens. ஒருத்தருடைய பேர்டனை சுமந்து பாருங்க, then you will know how easy it is for you to journey with Christ. Amen. ஏன்னா ஒருத்தருக்காக நீங்க பேசினா மட்டும் போதாது, அவங்களுக்காக ஜெபித்தே ஆகணும். நீங்க ஜெபிக்கலன்னா ஆண்டவர் அந்த சிச்சுவேஷனை கொண்டு வந்து வைத்துவார். You have to pray for them. அப்பதான் பிரேக் த்ரூ வரும். Only then you will receive the breakthrough. About can we agree? We'll commit to give our time for somebody. Amen. ரெண்டாவது, the road to Emmaus. அப்போ முதல்ல சொன்னேன், ஆண்டவர் நம்மளோடு கூட உட்கார்ந்து இருக்கிறார். He is a God who is sitting and communing with us. Amen. ரெண்டாவது, he is a God who is walking with us. Hallelujah. அப்போ ஆண்டவர் நம்மளோடு கூட வந்து கொண்டு தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம அவரை வருகிறதை அறியாதவர்களாக நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். So the path of revelation and transformation is when we recognize that Jesus is walking with us. Amen. Hallelujah.
அப்போ அவர் டெய்லி வாக் வித் கிரைஸ்ட், இதுவும் 24வது அதிகாரத்தில் தான் இருக்குது. பட் லெட்ஸ் லுக் இன்டு திஸ் பர்டிகுலர் பேசேஜ். அதை பார்க்கிற வேளையில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். 2 டிசைபிள்ஸ், the Bible says it is disciples. So they were walking, and எங்களுடைய பழைய காலத்தில் தெரியுமா, அந்த நாட்களில் நாங்கள் அப்படி இருந்தோம், இயேசு கிறிஸ்துவானார் இப்படி இருந்தார், அவர் இந்த மாதிரியாக செஞ்சு கொண்டுதார், திடீர்னால அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலப்பா. கேட்ட நியூஸ் மாதிரி இருக்கு. So suddenly Jesus is no longer there அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். But God is still walking with you. பக்கத்தில் சொல்லுங்க, God is walking with you. ஆண்டவர் உங்களோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார். Amen. உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி அவர் உங்களோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார்கள். So you might have going through உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் இல்லாமல் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கலாம். Your hope is at a rock bottom. You are walking away from your dreams. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பார், யோசேப்பை போல உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருப்பாரு, அதுலேருந்து you are walking away ஆக இருக்கலாம். ஏன்னா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நினைக்கலாம். இல்லைன்னா தனிமையில I'm feeling alone, I'm feeling isolated, எனக்கு யாரும் இல்லை, ஒரே சோகப்பாட்டா இருக்கும் யூடியூப் பிளேலிஸ்ட்ல. As long as it is Christian slow songs, it is still okay. I feel isolated. அப்போ இந்த மாதிரியாக இருக்கிற வேளையில are we burdened like the disciples? இன்றைக்கு அவங்களுக்குள்ள இருந்த மன பாரத்தை போல நமக்கு இருக்குதா? ஏதோ ஒரு பாரம். When we read the passage, let's go back to Luke chapter 24. லூக் 24வது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லாது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமா உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கீலேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரோ என்றான். ஆமா, ஆண்டவரே क्वेश्चन பண்றாரு. நீர் எங்கேருந்துப்பா வந்தீங்க, நீங்க எல்லாம் என்ன நடக்குதுன்னு எருசலேம்ல இருந்து எம்மாவுக்கு நீங்க வந்துட்டு இருக்கீங்க, இதுவே தெரியாத உங்களுக்கு எருசலேம்ல என்ன நடந்துச்சு? That was a question. We also question God. ஆண்டவரே உங்களுக்கு தெரியாத என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது? But God is silently walking with you. Amen. பக்கத்துல God is silently walking with you. அப்போ ஆண்டவர் நம்மளோட கூட சைலண்டா வாக் பண்ணிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு பிரியமா? ஆண்டவர் உங்களோட கூட அலைவ் அண்ட் ஆக்டிவா வாக் பண்ணி கொண்டிருக்கிறது உங்களுடைய விருப்பமா? Do you want God to walk silently or do you want to walk with God active and alive? யாருக்குமே சைலண்ட் வேண்டாம். அப்போ if we have to come to that position, look what he does there. We have to commune with God. Amen. அந்த இடத்துல வேதத்தை வாசிக்கிறாங்க. They break the bread and then என்ன நடக்குது? Reading the Bible brings clarity in our understanding. அந்த இடத்துல வாசிக்கிறோம் 32வது அதிகாரத்துல, they asked each other, were not our hearts burning while he talked with us on the road and opened the scriptures with us? அப்ப அந்த இடத்துல he communed. அவர் அந்த வேதத்தை he did not open the Bible and speak, but he spoke from the word. Amen. அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். we'll skip the reading of the word. So today இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது we have to come to say that God is walking with me. Can you all say God is walking with me? Can you say that?
சரி, மீ சொல்லிட்டீங்க, அடுத்து யூ சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, God is walking with you. Amen. So that is the first position. All right, everybody agree? God is walking with you. Amen. So second position is open our hearts. Can you say open your hearts? And I am opening mine. பக்கத்தில் சொன்னா மட்டும் போது நம்மளும் ஓப்பன் பண்ணணும். I'll open my heart. ரெண்டாவது, he can guide you, he can give you the instructions. அப்போ அவரை அறிந்து கொள்ளுகிற வேளையில he will reveal himself to you. I mean, அந்த சீஷர்கள் சொல்றாங்க, was not my heart burning? அப்ப அந்த வாஞ்ச, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்கிறது ஆண்டவர் நம்மளோடு கூட சஞ்சரிப்பது மட்டும் இல்ல, ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்வது. ஹல்லேலூயா. அதுதான் பெண்டெகாஸ்டல் தினத்துல it happened. But today we don't have to wait for the Pentecostal day for that to happen. Today is the day of resurrection. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாள். ஹல்லேலூயா. நான் உயிர்த்தெழுந்த நாள். யோசிக்கிறீங்க, ஆண்டவர் தானே நான். Can you say, I have resurrected? Amen. So we are walking with him, and when we realize that God is walking with us, when we understand, நம்ம எந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளோடு கூட நடந்து வருகிறார் என்பதை உணர்கிறோமோ, அது எப்போ உணர்வோம்னு சொன்னா நம்ம வேதத்தில் ஆழமாக படிக்கிற வேளையில, ஆண்டவரோட ஐக்கியத்தில் இருக்கிற வேளையில we will come to a realization that yes, God is walking with me. Hallelujah. அப்போ அந்த ஒரு ரெவலேஷன், ஆண்டவருடைய வெளிப்பாடு நமக்கு இன்றைக்கு வரதுக்கு நம்ம பிரயாசப்படணும். So there is a power in fellowship. நம்ம ஐக்கியமாக வருகிறது. When the church comes together and pray, சபையாக ஒன்று சேர்ந்து வந்து ஜெபிக்கிற வேளையில அதுல ஒரு வல்லமை இருக்கிறது. சபையாக ஒன்று சேர்ந்து நம்ம ஒரு வீட்டில் கூடுகிறதுல அதுல ஒரு வல்லமை இருக்கிறது. சபையாக ஒன்று சேர்ந்து சில காரியங்களை செய்வதில் there is power. எங்க பாருங்க, 24வது அதிகாரம் 30-31வது வசனத்துல பார்க்கிறோம், the moment they commune with him. அத வாசிங்க 30-31. அவர்களோடே அவர் பந்தியில் இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து he broke the bread, ஆசீர்வதித்து blessed it, அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார், and gave it to them. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு then their eyes were opened, அவரை அறிந்தார்கள், and then they knew him. Hallelujah. இன்றைக்கு நம்ம கம்யூனியன்ல பங்கெடுக்க போகிறோம். So we might be thinking, இதுவரைக்கும் ஆண்டவர் என்னோடு கூட நடந்து வந்து என்னால புரிந்து கொள்ள முடியலன்னு சொன்னீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய கண்களை திறங்க. I want to have the experience of you walking with me every single day. அப்ப அப்பத்தை பிட்டு when we commune with God, ஆண்டவரோடு கூட ஐக்கியத்துல வருகிற வேளையில, அவரோடு கூட பேசுகிற வேளையில, அவரோடு கூட நம்ம உறவு கொள்ளுகிற வேளையில, the moment we commit ourselves into something that God is wanting to do, நம்முடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறவராக இருக்கிறார். Amen. And then we see what God is doing in your life. இல்லாட்டி ஏதோ ஒருத்தர் வந்துட்டு இருக்காருப்பா நம்ம கூட, அவருக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. He is a God who may be silently walking with us, waiting for us to call him, waiting for us to tell him, my son, my God, I'm here. ஆண்டவரே நான் சொல்றது கேக்குதான்னு கேட்டா அவர் ஆன்சர் பண்ணுவார், கேக்குதுப்பா. நம்ம ஆண்டவர் இல்லாத மாதிரியே நடந்துட்டோம்னா he continues to walk with us, but he'll say, I'm waiting. யோசித்து பாருங்க, பழைய காலத்துல ஒரு சைக்கிள் உண்டு. there is one person will ride or a scooter. ஒருத்தர் ஓட்டுவாங்க, இன்னொருத்தங்க will sit and enjoy. அதுக்கு பேர் என்னன்னு தெரியல. Anybody know that? Okay. So I hope you all have the understanding, right? ஒருத்தர் ஓட்டுவாங்க, இன்னொரு சைடுல ஒரு இது இருக்கும், காருக்கு முந்தின வருஷம் சைக்காரா, ஓகே அப்படி வச்சுக்கலாம். So what happens is one person is riding, the other person is enjoying. அப்ப இதுல நீங்க ரைட் பண்றீங்கன்னா God will be just there waiting.
He will not ride you. But the moment you shift, God will ride and you will sit. Amen. மத்தேயு 18:28 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இங்கே இருக்கு. Amen. Come to me all who are burdened and I will give you. நீங்க வந்து சைக்கிள்லாம் ஓட்ட தேவையில்லை, நீங்க பக்கத்தில் இருந்தாலும் I will take you, I will ride you. ஸோ இன்னைக்கு நீங்க ஆண்டவரோடு கூட எவ்விதமாக நடக்கிறீங்க? You need to experience the road of Emmaus once more in your life. அது வந்து, see, there are two people always walking with you. One is you and one is God. That's why they said, when you do the coffee குடிக்கும்போது, for people who cook பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட பேசுங்க, speak to God. When you do things, when you every time keep communicating with God, ஆண்டவர் கூட பேசிக்கொண்டே இருங்க. And then you will see your conversation, the beauty of how God works. சில நேரத்தில் நம்ம see the prayer, ஜெபம்ன்றது அப்படியே ரொம்ப பவ்யமா being pious and doing all that இருக்குது. But that is not the only way. God expects us to communicate. ஆண்டவரோட பேசணும். Amen. So பேசிக்கொண்டே இருங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்கள்லாம் இருக்குது, பட் ஐ பிலீவ் தட் யூ கேன் டூ இட், பிலீவ் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நம்ம நினைக்கிற காரியங்களே ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். So the communion with God is very, very important, my brothers and sisters. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறார், அவரோடு கூட நீங்கள் பேசுவது, it is very important. Just like your left hand, just like your right hand. Amen. சைடில் can you stretch your right hand? எல்லாரும் ரைட் ஹேண்ட் ஸ்ட்ரெச் பண்ண முடிஞ்சவங்க ரைட் ஹேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணுங்க, லெஃப்ட் ஹேண்ட்னா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஓகே. God is within the hand's reach. Amen. So every time we stretch our hands, God is within us. He is walking with us. Amen. அப்போ நம்ம சில நேரத்தில் அதை மறந்தவர்களாக, நான் வந்து கையெல்லாம் ரீச் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். God is still waiting. Come my son, reach out to me. Hallelujah. இன்றைக்கு அதுதான் ஆண்டவர் உங்களோடு கூட விரும்புகிறதா இருக்கிறது. Would my son reach out to me? எவ்விதமாக பேதுருவோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார். God is wanting to restore his relationship. அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்தை அவர் இன்றைக்கு மறுபடியுமாக எடுத்து he wants to restore it back. Amen. The road of Emmaus. நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில், நம்முடைய வாழ்க்கையின் வழியில் இன்றைக்கு ஆண்டவர் அவரை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். We have to commit ourselves to say that, Lord, I surrender myself. Amen. எப்போ நம்ம அதை சொல்லுகிறோமோ, God is within our hands reach. அவர் நடந்து கொண்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், Lord, I am committing myself, so that we can recognize his voice. அவருடைய சத்தத்தை நம்ம உணர முடியும், அவருடைய சிந்தையை நம்ம உணர முடியும், அவருடைய வாஞ்சையை நம்ம உணர முடியும், அவருடைய சித்தத்தை நம்ம உணர முடியும். Amen. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, before you close, one last thing. இதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க? Amen. So Jesus, what did Jesus do after resurrection is what we heard. But the call, உங்களுடைய வாழ்க்கையில் அழைப்பு, what will I do after resurrection? We talked about two major things. அதுக்குள்ள அநேக காரியங்களை பேசணும். ஒன்று, to commune with God. ரெண்டு, to take care of people. அப்போ நம்ம ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தில் இருக்கோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் அதே போல் மாறிவிடுவாங்க. இந்த ரோட் ஆஃப் எமாஸ் மாதிரி நம்மளும் இன்றைக்கி நம்ம ரோட்டில் நடக்க தொடங்கணும், அதை மறந்து விட்டோம். சில காரியங்கள் நம்ம செய்வதற்கு we just need to open our heart, open our eyes, so that we can build people.
God can keep sending people, but if we cannot build people, then we're really doing what God wants to do. What will I do after resurrection?